ஆவிகளாலும் உள்ள சாட்சியம் அடுத்து முதல் பிறந்தவரும் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய நாளும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகும். நல்ல பிதாவே, வார்த்தையும்பாய் வருகிறேன். பாப்பா கிருபைக்குள் வைத்து மறைத்துக்கொள். இயேசுவின் மூலம் பிதா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெயங்கொண்டு முடிவு பரிந்தாம் என்கிற கைக்குழுவிட அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல அதிகாரம் கொடுத்து சபைக்கு சொல்லும்போது சொல்றார், ஜெயங்கொள்ள கடைசி பிறந்தோம் என் கிரிகளை கேட்கும். கிரியைங்கிறதெல்லாம் என்னெல்லாம் பார்த்தோம். முதல்ல சுயகிரியை, தேவநீதியின் கிரியை. அடுத்தது என்ன கிரியை பார்த்தோம்? அன்பின் கிரியை, விசுவாசத்தின் கிரியை. அடுத்தது எதை குறித்து பார்த்தோம்? நற்கிரியை. நற்கிரியைங்கும் போது ஆண்டவருக்கு செய்கிற ஊழியத்தின் அடிப்படை உண்டான நற்கிரியை. இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருப்பாள். என்றைக்குமே ஆண்டவர் அமைத்து கொடுத்த பாதை நீங்கள் பார்த்தீர்களானால், பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, முதலாவது அவர் சொல்வார், எனக்கு அடுத்த காரியத்திலே நீ கவனமாக இருந்தார். இரண்டாவது, உன்னை போல் இருக்க மனுஷனுடைய காரியத்திலும் நீ உண்மை உள்ளான இருந்தார். வேதம் முழுவதும் நாம் பார்த்தால் ஆண்டவர் இந்த காரியத்தை விசேஷமாக தம்முடைய ஜனம் ஆகிய இஸ்ரவேல் ஜனத்துக்கு அதை ஞாபகப்படுத்திக் கொண்டே வருவதை பார்க்க முடியும். அநேக பொதுவாக செய்கிற காரியம், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் என்று வரும்போது அதில் அதிக ஆர்வத்தை செலுத்துவார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரணம் ஒரு சபை ஊழியம் என்று வரக்கூடிய காரியங்களில் அதிக ஆர்வத்தை செலுத்துவர்களாக, கவனம் செலுத்துவதாக இருப்பார்கள். ஆனால் தேவன் இரண்டாவது ஒன்று சொன்னதை கவனத்தில் எடுக்க மாட்டார். இரண்டாவது இன்னொன்று சொன்னார், நீ எனக்கு தேர்றது நல்லது, உன்னை போல இருக்க மனிதனுக்கும் நீ நற்கிரியை செய். எங்க இருக்கு? மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எடுங்க. மத்தேயு 5 5ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்? 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பகவத்திற்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம் முன்பாக ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லும்போது சொன்னார், நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது தேவன் சபை மேல் வைத்த தலையாய கற்பனை, கட்டளை.
இந்த கட்டளையை சபை தன் சிரம் கொண்டு இதை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் சபை அதை செய்ய தவறிவிட்டது. ஊழியத்தில் கூட்டங்கள் வந்தவுடனே தேவனை ஆராதிப்பதற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து சுவிசேஷ பிரபல்யம் என்கிற இடத்திலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? தேங்கி விட்டார்கள். தேங்கி விட்டால் அவங்களுக்கு தெரியுமா? தண்ணி தேங்கி நிற்கணும். அடைவுக்குள்ள வந்து நின்றுட்டாங்க. ஆனா தேவன் சொன்ன கட்டளையை தேவன் ஒரு பொழுதும் மறக்க மாட்டார். ஆகவே சபைகள் செய்ய தவறின தரிசனம் இல்லாமல் தவறின காரியத்தை தனிப்பட்ட மனிதர்களை கொண்டு தேவன் செய்ய ஆரம்பித்தார். எப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலேயே நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் பஞ்சு விசாரிப்புக்காரனா இருந்த பிலிப்ப சமாரியாக்குள்ள அனுப்பி விட்டுட்டார். எருசலேம் சபையார் அங்க போனதா இல்ல, ஒரு பிலிப்ப கர்த்தர் அனுப்பிட்டார். போ. இதே போல இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவர் மிஷனரி ஆர்கனைசேஷன் எல்லாம் எழுப்ப காரணம் என்ன தெரியுமா? இவங்க எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. ஜனங்கள் அவர்களை கிறிஸ்துவுக்குள் வளர வைத்து தேற்றி அணைவர்களாக வைத்து அவர்கள் கொடுக்கப்பட்ட கிருபைகள், வரங்கள், அபிஷேகம் இவைகளின் அடிப்படையிலே அவர்களை தேவனுடைய வேலையில் பயன்படுத்த தவறி அல்ல பயன்படுத்தாமல் பயன்படுத்தினா எங்க நமக்கு மேல இவன் போயிடுவானோ பயம் ஊழியக்காரர்களுக்கு. அப்போஸ்தலர்களுக்குள் அது இல்லை. அப்போஸ்தலர்கள் நாங்கள் ஜெபிப்பதிலும் வேதத்தை உபதேசிப்பதில் இருப்போம். அதே சமயம் எழுதி வந்த விசுவாசி ஸ்தேவான் பிலிப்பை ஊழியத்தில் விட்டாங்க. இதை சபை தவறி விடும்போது ஆண்டவர் தம்முடைய வேலை என்னைக்கும் கவனமா இருப்பார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சின்ன ஊழியம் செய்கிறீர்களா, பகுதி ஊழியம் செய்கிறீர்களா, முழு நேரம் ஊழியம் செய்கிறாங்களா, கணக்கே கிடையாது. தேவனுடைய வேலையில் ஏதாவது ஒரு பங்கை நீங்கள் செய்ய ஆரம்பித்தீர்களானால் அதன் மேல் தேவன் ரொம்ப கவனமா இருப்பார். ரொம்ப கவனமா இருப்பார். பணிவிடப்படி இருந்தா அப்படின்னு அலட்சியமா இருக்க மாட்டார். என்ன டிராக்ஸ் இருந்தானே அப்படின்னு அலட்சியமா இருக்க மாட்டார். யார் ஒருவர் ஆண்டோடைய வேலையை செய்ய தன்னால் இயன்றதை செய்ய கர்த்தருக்காக அதான் நற்கிரியை செய்ய பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுடைய வேலை மேல் தேவன் கவனமா இருப்பார். ஆனால் தான் தேவனுடைய வேலையை சரியாக செய்து விடுங்கள், அதில் எந்த குற்றமும் வரக்கூடாது, எந்த பிழையும் எந்த ஒரு வேலை இருந்தாலும் ஜபம் பண்ணி செய்யுங்கள்னு சொல்லுவோம். ஜபம் நடத்துற கூடிய மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்தாலும் தேவனுக்கு அடுத்த காரியம் தேவன் அதன் மேல் கவனமாக இருப்பார். அதை நீங்கள் ஜெபித்து காரியத்தை செய்யும் போது தேவன் அதிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார்.
அதற்குரிய பலனை அவர் தான் தருவார். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், 1978 ஊழியம் செய்யறேன், 47 வருஷம், ஒரு பைசா கர்த்தர் எனக்கு தரல. நான் வருத்தப்படல. முழு நேர ஊழியக்கான ஆன பிறகும் மிஷன்ல கோடிகள் கையை கடந்து போயிட்டே இருக்கு. ஒரு பைசா கூட படிக்கிற பாடு கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும். செய்தி கொடுக்கறதுக்கு முன்னால நான் பட்ட பாடு கர்த்தருக்கு தான் தெரியும். ஏதோ கிருபையா இறங்கி அபிஷேகம் பண்ண போறதுக்கு கர்த்தர் பார்த்து எடுத்து கொடுத்ததுனால பேச. ஆனா ஒண்ணு நிச்சயமா தெரியும், கடைசி நாளில் ஏற்படுகிற நியாய தீர்ப்பில் தேவன் அவருக்கு செய்த வேலைக்குரிய கூலியை கொடுப்பார். இதுதான் உங்களுக்கு இங்க சபையில் ஊழியம் செய்தா யாரும் பணம் கொடுக்கிறது. பிரசாத் எங்கோ போயிட்டார் இல்ல, அவருக்கு யார் சம்பளமா கொடுக்கும்? ஆனா கர்த்தருக்கு என்று செய்யும் போது தேவக அதிலே கவனமாக இருந்து நித்தியத்தில் அதுக்குரிய பலனை கொடுத்துருவார். அந்த நம்பிக்கை இருக்க போய்தான் எவ்வளவு பலவீனம் வந்தாலும், எவ்வளவு தூரம் எதிர்ப்புகள் வந்தாலும் தொடர்ந்து தேவனுடைய வேலை செய்யறதுக்கான என்ன தெரியுமா, அவன் அவனுக்கு அழிக்கும் பலன் அவன் கூட வருது. அதனால எந்த விதத்திலும் தேவன் அநியாயம் செய்ய மாட்டார். நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு பைசா அவர் தரட்ட கூட அவருக்குன்னு தொடர்ந்து வேலை செய்துகிட்டே அது தேவன் கொடுத்த கிருபை. இந்த கிருபையை புடிச்சுக்கணும், இந்த கிருபைக்குள்ள இருந்துக்கிடணும், இந்த கிருபையிலே ஓடணும். ஆகவே ஆண்டவர் எங்க நற்கிரியை தனக்கு செய்வது ஒரு காரியம். இந்த சபை தவறினால தனிப்பட்ட ஆட்களை எழுப்பினார். மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ் தேவன் உருவாக்கினார். வேதாகம மொழிபெயர்ப்புக்கு ஆட்களை எழுப்பினார். எல்லாம் நம்மகிட்ட தரிசனம் கிடையாது, எங்கேயும் கிடையாது, மலை முடியாது. ஆனா அந்த ஊழியத்தை தாங்க முடியும், அவ்வளவுதான். ஏனென்றால் அவருக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். ஆகவே எங்க ஊழியம் பெருசு, தீர்க்க தரிசி நாங்க விசேஷது அப்படி வேதத்துல இல்லை. தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற விசுவாசியாய் இருந்தாலும் அவன் தேவனுக்கு முன்பாக கனம் பெற்ற பாத்திரமாக இருப்பார். மறந்து போகக்கூடாது. எதற்கு கிருபை தாரார், வரம் தாரார், அபிஷேகம் தாரார், தரிசனம் தாரார், வாக்குத்தத்தம் தாரார், உடன்படிக்கை எதற்கு தாரார்? அவர் நாமத்திற்கு, அவர் ராஜ்யத்துக்கும் கொடுக்கிறார். இதை இவங்க என்ன செய்யறது? ஊழியக்காரன் அடக்கி வைக்கிறது. ஏன்னா தன்னை விட மேல போயிடக்கூடாது இல்ல, தாம் மருமகனை விட மேல போயிடக்கூடாது இல்ல, தாம் மகனை விட மேல போயிடக்கூடாது இல்ல. அதனால அடைக்கு கர்த்தர் பார்த்தா, நீ அதை செஞ்சா செஞ்சுக்கிட்டு மொத்தத்துல ஞானத்திற்கு உனக்கு நான் பார்த்துக்கிறேன். தப்பவே முடியாது, ராஜரத்னம் தப்பவே முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னால், இன்று இயேசு வக்கீல்,
பிதாவின் சவுந்தல போராடி கிருபை வாங்கி பலவீனமானவனுக்கு உதவி செய்யும் கிருபத்தாருன்னு சொல்லி வாதாடுவாரு. நியாய தீர்ப்புல அவர் ஜட்ஜ், நியாயாதிபதி. அவர்கிட்ட செல்லுபடியாக கொஞ்சம் கூட அவருக்கு இறக்கமே இருக்காது. அதெல்லாம் அவர் இறக்கம் உள்ள தேவன் சார். எனக்கு ஒரு யூடியூப் பார்த்தேன், மத்த நல்லா பேசிருந்தாரு. ஒரு இங்கிலீஷ் இப்போ தாறுமாறா பேசுற. தேவன் அன்பாகவே இருக்கிறார். உண்மையிலே யாரும் இல்லைன்னு சொன்னா பட்சிக்கிறாக்கினியாம இருப்பார். அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவ தேவகுமார்னு தன்னை தேர்தலாவுக்கு வெளிப்படுத்தி சபைக்குள்ளே தீர்ப்பை கொண்டாந்து எழுதிட்டார. அப்ப அவன் நியாயாதிபதியா நியாயத்தனத்துல இருக்கும்போது எப்படி இருப்பாரு? யோத்து பார்க்கணும். இறக்கமே இருக்காது. நான் உன்னை அறியேன், நான் உங்களை அறியேன். இல்லாண்டவரே எனக்கு இந்த மல்லிகா காலியம் பிள்ளை எல்லாருக்கும் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீ இப்படி சொல்றீங்க, பேச முடியாது அவர்கிட்ட. இன்றைக்கு அவர் தகப்பன் எஜமா இறக்கத்தில் ஐஸ்வர்யம், கிருபையில் ஐஸ்வர்யம். அதனால்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணாலும் அமைதல் அவர் இருக்கிறது காரணம். மொத்தத்துல வச்சு இடம் பார்த்துக்கிறோம். ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போது பார்த்து போய் எல்லாம் வேதத்துல இருக்கியா. ஆனால்தான் எல்லா ஊழியங்களையும் நாம் கவனம் பண்ணுகிறோம். சரி, ஊழியங்கள் கிருபை மிஷனை எதுக்கு கர்த்தர் எழுப்பினார்? ஆல்மைட்டி காட் மிஷனை எதற்கு எழுப்பினார்? ஆஷா மிஷனை எதற்கு எழுப்பினார்? ஏழை மிஷனை எழுப்பினார்? தனிப்பட்ட விதங்களிலே ஜனங்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து பாரத்தை கொடுத்து எழுதினா அந்த இடத்துல அவருடைய தேவை நிறைவேறணும். 3 பேர் 4 பேரோட இருந்த அதான் இருந்த அஜித் இடத்துல கர்த்தர் அங்க கிரியேட்ட விரும்பினார். ஆவே மிஷனை கொண்டு போன ஒண்ணு இல்லாத நுகை கல்லில் இருந்த சாம்சர் 5 பேரை வச்சிருந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போனார். இப்ப நிலைமை உங்களுக்கு தெரியும். தேவன் தம்முடைய காரியத்தில் கவனமாக இருப்பார். அவர் ஒரு நாளும் கவனம் தவற மாட்டார். ஏன்னா அவருக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். அதுக்குதான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம விளையாட்டா நினைக்கிறோம் ஊழியம். நிறைய பேருக்கு ஊழியம்னா நினைச்சா ஜெயிப்பான், நினைக்காட்டார். சகலமும் நல்லொழுக்கும் கரமாயிற்று. அப்போஸ்தலர்கள் வாசிப்பார். தெய்வீக ஒழுங்கா படிக்கணும். எண்ணாம வாசத்தை பாரு. தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை தேவன் எப்படி அமைக்க திட்டம் கொண்டார் என்பது எண்ணாமத்தில். தேவனுடைய வேலையை செய்யும் போது சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு அந்த சபைகளுக்கு இப்படி நடத்துங்கிற ஒழுங்கு அப்போஸ்தலர்கள் எல்லாம் எழுதி வச்சு எல்லாம் எழுதி ஊழியம் செஞ்சு பருவம் பெறலான்னு தப்பு கணக்கு போடுறாங்க விசுவாசிகளும் ஊழியக்காரங்க. போக மாட்டாங்க. ஊழியம் செய்து பல்லவத்துக்கு போக முடியாது. நற்கிரியை செய்தால் பரலோகம் போகலாம். அதுதான் இங்க சொல்லி இருக்கிறது. எவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு எனக்கு நீ செய்த நல்லது அதே அடுத்த மனுஷனுக்கு நீ என்ன செய்கிறாய்?
காண்கிற சோதனத்தில் அன்பு கூறாதவன் காணாத தெய்வத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சமநில பிரமாணத்துல கொண்டாந்து ஆண்டவர் வச்சிருக்க. புரியுதா? மனித நேயத்தை குறித்து கற்பிக்கிற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். மனித நேயத்தோடு வாழ்கிற எந்த ஒரு மனிதன் மேலும் தேவன் பெரியவர். என்ன நற்கிரியை என்னால செய்ய முடியும்? நாங்க எப்படியா நற்கிரியை ஆண்டவர் நம்ம கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டித்ததே நற்கிரியை செய்ய. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்ய இருக்கிறோம். அவளில் நாம் நடக்கும்படி முன்னதாக அவளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் எப்படி நடக்கணும்? நாங்கள் ஆவிக்குரியவர்கள். வானத்திலே எப்ப பார்த்தாலும் ஒரே அபிஷேகம் தான், வல்லமை தான், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் திண்டாட்டம் தான். நாங்க தேவங்கிற கிண்டி தேர காத்திருக்கிற கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நற்கிரியை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நற்கிரியை செய்தவர்களாக இருக்கணும். இதுல நடக்கும்படி முன்னதாக நடப்பெண்ணே நடப்பெண் காலம் எல்லாம் ஒரு பாட்டு. இதுல நடக்கிய நற்கிரிகளை செய்வது காலேஜ் சொன்ன நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் ஆக்கும்படிக்கு நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் தம்மை தாமே. ஒரு அம்மா நற்கிரியை செய்யுது. எல்லாரும் வந்து பேத்து விட்டா காமிக்காங்க. யா அவருங்க இந்த மாதிரிலாம் எனக்கு செய்தாங்க என்று சொல்லி அவள் காண்பிக்கான். அப்போ 8:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே துர்காள் என் அர்த்தம் கொள்ளும் தபிதாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். தர்மம் செய்யணும். பிச்சைக்காரன் வந்தா இருக்கிற எதையாவது ஒன்று எடுத்து பிச்சை போடுங்க. அவனை விரட்டி விடாது. பாவம், அவனை நம்மளை மாதிரி மனுஷன் தான். ஏதோ ஒரு நிலைமையில இருக்கான். எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லலான்னு போன்னு விரட்டாது இல்லையா? சில இல்லாத அப்படின்னு சொல்றேன். நம்ம அப்படி சொன்னா இப்ப இருக்க டெக்னாலஜில கொஞ்சம் இருங்க. இந்த நோட்டீஸ் வாசிங்க. இதெல்லாம் ஒரு கால் போனேன். என்ன நோட்டீஸ் இருக்கு? திகைக்க வேண்டாம், பயப்பட வேண்டும். ஜிபேல டிரான்ஸ்பர் பண்ண, ஆனால் குறைந்தபட்சம் 10 ரூபாய் இருக்க வேண்டும் எழுதி கொடுத்துருவான். காலம் அப்படி மாறிட்டு அன்னைக்கு ஒருத்தர் சொல்றார், சார் 10 ரூபாவுக்கு தான் வாங்க மாட்டாங்க. எவ்வளவு கேட்க? 20 ரூபா கேட்க. அவங்க வெல்வாதி ஆயிட்டாங்கன்னு சொல்லுவான்.
10 ரூபாய்க்கு என்னத்தை குடிக்க சொல்லுது அப்படின்பா. தர்மம் பண்ணுவது தேவனுக்கு பிரியம். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்க. ஈக குணம் வந்துடும். அடுத்தவர் நற்கிரியை செய்தான். என்னையா நற்கிரியை செய்தான் அப்படின்னா, அங்கே 39ஆம் வசனத்துல அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது சொற்காய் தங்களுடைய கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்திருந்தார். என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? அவள் உயிரோட இருக்கும்போது அவளுக்கு தையல் வேலை தெரியும் போது அந்த கஷ்டப்பட்ட விதவைகளுக்கு அங்கி வஸ்திரம்லாம் தச்சு கொடுத்துருக்கான். தன்னால் எந்த ஒரு நற்கிரி என்னைக்குமே நம்ம இங்க இருந்து அந்த டக்கான்னு பாஞ்சி அசாம்ல போய் தேங்கிறல்ல, நம்மை சுற்றி உள்ள ஆட்களுடைய தேவை, நமக்கு நெருங்கினவுடைய தேவை என்னதென்று அறிந்து நம்ம அதை என்ன முடியும் அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். தன்னால் இயன்றதை செய்தார், அந்த நற்கிரியை செஞ்சா போதும். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு அவளுக்கு துணி தைக்க தெரிஞ்சா தச்சு கொடுக்கலாம், எல்லா வசதி இருந்தா தச்சு வச்சு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பண்டிகை நாள்ல கொடுக்கலாம். நற்கரியை செய்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் தீத்துக்கு எழுதும் போது அழகா பவுல் சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல, நம்முடைய போன வாரம் பேசினான்னு அந்த குந்தின வாசம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அதனால பரவாயில்ல. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இல்லாதபடி குறைகளை நீக்கிறதுக்கு ஏதுவாக நாட்களை செய்ய பழகட்டும். இதெல்லாம் சபை சொல்லியிருக்க, இதெல்லாம் பிரசங்கம் பண்ணாம எப்படி போக முடியும்? வானத்துக்கு பூச்சிக்கிட்டா போக முடியும்? சும்மா ஜபம் பண்ண ஜபத்தை கேட்கணும்ல அவரு. கோடை என்ன தேவை கொடுக்க? இதானா? இதை தவிர வேற எதுவுமே இல்லையா வேதத்துல? தேவன் வேற எதுவும் நிருபத்துல சொல்லலையா? ரோமன்ல இருந்து யூதா வரைக்கும் ஏன் வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் கர்த்தர் கொடு ஜபம் தவிர வேற எதுவுமே சொல்லலையா? எவ்வளவு சொல்ல இருக்கா ஜீவித்துக்குரியது. நற்கரியை செய்ய பழகட்டும். ஏன் கனியற்றவளாய் இராதபடிக்கு குறைவுள்ள நற்கரியை செய்தா கனி உள்ள வாழ்க்கை தானா வருங்க. நற்கரியை ஆண்டவர் கனம் பண்ணுவார். அடுத்த ஆளுக்கு செய்யற உதவிதான் நற்கரியை. தேவனுக்கு செய்வது இன்னொன்று ஊழியம். அதே சமயம் மற்ற மனிதர்களுக்கு செய்வது உதவி செய்வது நற்கிரியை. இதை கண்டு பல்லோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம் பிரார்த்திக்க கூடாது. 1000 சுவிசேஷம் சொல்லுங்க. அதே சமயம் ஒரு சின்ன தேவையை சந்திச்சுட்டு சொல்லி பாருங்க, கேட்பான். உங்க வெளிச்சம் ஏன் வெளிச்சம் பிரார்த்திக்கணும்னா மனுஷன் முன்பாக இருக்கிறது வார்த்தைகள் அல்ல, நடக்கையில். வார்த்தை 1000 பேர்லாம் எத்தனை பேர் நம்ம எடுத்தனா 3 மணி நேரம் பேசலாம், கேட்கதான் இருக்காது.
எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம், இருக்க வேதத்துல. ஆனால் நடக்க வரும்போது அடுத்த மனுஷன் நாம் பழகிற விதம், அடுத்த மனுஷன் ஒரு அம்மா போகும், பேசிக்கிட்டே இருக்கோம், நம்ம ரொம்ப இதான நம்ம சாப்பிட்டீங்களா, என்ன செய்யார் நேரத்துக்கு தானத்துள்ள குழம்பு வாய்க்கு ருசியாக பிரியாணி செஞ்சிருந்தா சாப்பிடுவாங்க. சாப்பிடும் ஐயா, நான் செஞ்சு தாரேன், ஒரு நாள் செஞ்சு தானேன்னு இருக்காங்க. அப்படி ஆட்கள் இருக்காங்க, நம்ம பக்கத்திலே அந்த ஆட்கள் இருக்கும். அவனுடைய தேவை விசாரித்து நம்மால் ஏற்றதை செய்யும் போது அதான் நற்கிரியை. சொல்லுவாங்க, நல்லது செய்ய கெடுதல் செய்யாம இருக்க நல்லது. சில ஆட்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. நாம் அப்படி கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை சிருஷ்டித்து வைத்தது. நீங்க இந்தியாவுக்கு வந்த மிஷனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சுப்பார். எவ்வளவு நற்கிரியைகளை செய்ய போய் ஆஸ்பத்திரி, எஜுகேஷன் காரியம், ஆர்ஃபனேஜ், ஓல்ட் ஏஜ் ஹோம், எல்லாம் எதன் அடிப்படையில் வந்து நினைக்கிங்க? எல்லாம் செய்த மிஷன் நாம் கோடீஸ்வரன் நினைக்கிறோம். கிடையாது. சாரடகர் காலேஜ், அந்த அம்மா பேரு சாரா டக்கரா சாரட, அது நடக்க முடியாது, வீல் சேர். அவளுடைய முயற்சியினால்தான் அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்தது. எல்லாம் நற்கிரியினால. ஏழைகள் படிக்கணும், எளியவர்கள் படிக்கணும், கஷ்டப்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம். ஆகவே சிஎம்சி வெல்லோர் அந்த அம்மா போய் அமெரிக்கா லண்டன்ல போய் என்னது மெடிக்கல் படிச்சுட்டு வந்து இங்க வந்து நற்கரியை செய்தது, சம்பாதிக்கவே செய்தது. சேவை மனப்பான்மையிலே அவர்கள் கிறிஸ்துவுக்காக செய்தார்கள். இன்னைக்கு நம்ம அழகு ஊழியக்கான செய்தியும் தான் பார்ப்போம். 10 காசு கிடக்குமான்னு பார்ப்பான். ஆமா, சுரேஷ் இருக்காரு, ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு தான் பார்ப்பான். ஆனா அவங்க அப்படி செய்யல. இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெங்கல் தொகையோடைய வாழ்க்கை சரித்திரம் படிச்சு பார்த்தீங்கன்னா சுவிசேஷ அறிக்க வந்தவர் செய்த நற்கிரியைகள் அவ்வளவு. ஆனா நம்ம நற்கிரியை எல்லாம் எனக்கு கூட கொட்டாத்துக்கு போடு, உடனே கத்துற ஆசிர்வதிச்சுருவாரு. இவன் ஆக்கானும் BMW வாங்கிட்டு ஓடுறான். இவன் விசுவாசி இருக்கிறவன் போய் நடந்து போறான். ஆண்டவர் ஏற்று அப்படிப்பட்டவர். அவர் அப்படி சொல்லல. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவோர் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் ஆகும். நீ மனித நேயத்தோடு நடக்கணும். ஒரு அரசியல்வாதியுடைய வாழ்க்கை குறித்து யூடியூப்ல பார்த்தேன். அவரை குறித்து இப்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன அவரு ரட்சிக்கப்பட்டவர் நாத்திகன். மனித நேயம் என்றால் இவர்கிட்ட தான் படிக்கணும்னு சொல்றான். மனித நேயம், மனுஷனம் பார்க்கிற பார்வை வேணுங்க. மனுஷன் வேலைக்காரியா இருக்கட்டும், பிச்சைக்காரனா இருக்கட்டும், கோடீஸ்வரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மனிதனே. மனித நேயம் இல்லாத கிறிஸ்தவம் நான் சொல்ல செத்த கிறிஸ்தவம்.
செத்த கிறிஸ்தவன். ஏன்னா இதுதான் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பரலோகம் கொண்டு போய். நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர். நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நான் சிறையிருப்பில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்கள். யார பார்த்து சொல்றாரு ஆண்டவர்? நாங்க என்னைக்கு அப்படி இருக்க கண்டோம்? இந்த சிறியவர்கள் ஒருவனுக்கு எதை செய்தியோ அதான் எனக்கு செய்த. ஆண்டவர் நான் பித்தாத்து வரட்டேன், இந்த இருக்கு அந்த பித்தா போ, அது ரெடியா இருக்கும். வா வா வா, அவர் பேர சொல்லி என்ன வரணும்ல, இந்த காட்டு முன்னாடி நட்டுல போட்டு பானை போட்டு ஆடுற மாதிரி அங்க இருக்கும்போது அவர் பேர சொல்லிட்டு என்ன வரட்டேன் பொண்ணே. அதனால்தான் சொல்ற, வரங்களை மட்டும் பிடித்துக் கொண்டு வாழாதீர்கள், அபிஷேகத்தை மட்டும் பிடித்துக்கிட்டு வாழாதீங்க, தேவ அன்பை சார்ந்து கொண்டு வாழப்பட. ஆவியின் கனி உங்களுக்குள்ளே காணப்படுதாப்பா. அதான் ஆண்டவர். அடுத்தது என் கிரியை வருது. அடுத்த வாரம் எப்படிதான் கர்த்தத்தான் எனக்கு கிருபை. இதுவரை சொன்னது எல்லாம் வேற. ஆண்டவர் இயேசு சொல்றார், என் கிரியை நான் செஞ்சபடி நீ ஜெயிக்க. அதை எப்படித்தான் பேச போறோம்னா என்னதான் கர்த்தர் தர போறார். மனிதனை சக மனிதனை உன்னை போல நினைத்து அவனுக்கு உதவிச்சு. நல்லது நற்கிரியை. அந்த நற்கிரியை என்னை மகிமைப்படுத்தும். யார மகிமைப்படுத்தும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆராதிக்கிறோம், அல்லேலூயா, மகிமைப்படுவீராக. எல்லாம் நல்லது. அது ஒரு சைடு தான். நாணயத்தின் ஒரு பக்கம்தான். அடுத்த பக்கம் திருப்பி பார்ப்போம். ஆனால் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நன்மை செய்கிறவர்களாக. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசன ஆகமத்தில் நன்மை செய்ய படியுங்கள். யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்றார். 10 கற்பனை வாங்கின, ஆராதனை மரம் உள்ள, வாக்குத்தத்தம் பெற்ற, உடன்படிக்கை உள்ள ஜனத்தை பார்த்து சொல்ற, நன்மை செய்ய படிங்கப்பா. சும்மா ஏத்துநாதர் பேரை சொல்லிக்கிட்டு அவர் உனக்கு அப்படி செய்வார், இப்படி செய்வார், செய்வார். அவர் கர்த்தர், செய்யத்தான் செய்வார். விசுவாசிக்காவிட்டாலும் காரியத்தை நடத்துகிற கர்த்தர். உண்மை உள்ளவர். அவருக்கு பொய் சொல்ல வராது. எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தோ நிறைவேற்றார். ஆச்சரியப்பண்ணா ஆச்சரியப்பண்ணா, உன்னை மேன்மைப்படுத்துவா மேன்மைப்படுத்துவா. ஆண்டவர் உன்னை மனுஷரை பிடிக்கோள் ஆகுவேன்னு அடுத்தார். பேசுறோம் மறுசடிச்சு போனார். விடவா செஞ்சாரு. பின்னாடி கூப்பிட்டு என் மேல அன்பா இருக்கான்னு கேட்டு மறுபடி கொண்டாந்து அவனை நிலைநிறுத்தி அவன் மூலம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய காரியங்களை அவன் நலவுபட்டு ஆட்கள் சோமாறும்படி வல்லமை வெளிப்பட்டு அவ்வளவு காரியங்கள் சரி. அவர் தான் என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய அடிச்சோடல நடனை எழுதுறாரு. எதுக்கு எழுதுறாரு? ஒன்று பேசல. 2ஆம் அதிகாரம் ஐயா, 2ஆம் அதிகாரம் அதில் பார்த்தா அதில் சொல்ற 21ஆம் வசனம்.
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொன்னா இந்த ஒரு வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுத்தாலே உங்க சுவாபம்லாம் மாற ஆரம்பிச்சிடும், சுயம் உடைய ஆரம்பிச்சிடும், தேவனுக்கு பிரியமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். யார் பேதுரு? சாதாரண ஆளா? பேதுருடைய நிழற்பட்டு அங்கே சோகமானார்கள். அவ்வளவு வல்லமை உள்ள பேதுரு எழுதுறார், நீங்கள் வரங்களை பெற்றுக்கொண்டு வல்லமையோடு இருந்தார். அதெல்லாம் எழுதல, நீங்கள் தரிசனங்களை காண்கிறவர்களா இருந்தார், நீங்கள் தேவ சத்தம் கேட்கிறவர்களா இருந்தார். அப்படிலாம் எழுதல. ஒன்ன நமக்கு குறிச்சு வச்சுட்டு போயிட்டார். நீங்கள் தம்முடைய அடிச்சோலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து அவர் அடிச்ச உடனே என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தன் நடந்து போறான்னா அந்த கால் தடத்து மேலே நம்ம காலை வச்சு நடந்து போறோம். புரியுதா? இந்த ஒன்றை வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒப்பு கொடுத்ததுனாலே நம்முடைய காரியங்களை உள்ள ஆண்டவர் மாத்திக்கிட்டே ஏமாந்து போகாதீங்க. வல்லமம்மா, அபிஷேகம்மா, அற்புதம்மா, அடையாளம்மா, பொத்துன்னு எல்லாரும் கீழே வந்தாம்மா, ஏன் அமக்க மாட்டக்கான்? அவன் சேர்ந்து விடல தயார். அது அல்ல, தேவனுடைய அடிச்சோடு நடக்கப்பட. அடுத்த வாரம் பார்ப்போமா? அடிச்சோடு என்னன்னு பார்ப்போமா? இதுக்கே இந்த இது இருக்கு.